என்னோட வாகை விண்வெளி விளக்கு இதுதான். இன்னொன்னு நான் காமிக்கிறேன். வாகை விண்வெளி விளக்கா? இந்த பார். சரி. இதான் லேம்ப் விண்வெளி. இதான் லேம்ப். பாருங்க. இது இது என்ன விளக்கு? இது வாகை விண்வெளி விளக்கா? இது வந்து யாராவது மேல இங்க இப்படி கூசும். ஆனா இது சரி. இந்த விளக்கு எங்கெங்க பயன்படுத்தலாம்? சரி, இந்த விளக்கு எங்கெங்க பயன்படுத்தலாம்? இந்த விளக்கு பூமியில பயன்படுத்தலாமா? விண்வெளியில அப்போ இதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். சரியா? கீழே போடக்கூடாது. சரி. அப்புறம் கீழே போடக்கூடாது. சரி. சரி, அனைவருக்கும் வணக்கம். சரி, அடைக்கும் மெல்ல. அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். ஏப்ரல் 25, இன்று மே 20. ஏறத்தாழ 25 நாட்களாக இந்த டீரோசெல், இது வந்து சைனா தயாரிப்பு டீரோசெல், 2 எல்இடி விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து இன்று மே 20, கிட்டத்தட்ட 25 நாட்களாக 25 ஆம்பியர் எரிஞ்சிட்ருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புது செல். இதுக்கு முன்னாடி நான் வந்து இதே டீரோசெல் ஜெல் டெக்னாலஜி, ஏன் டீரோசெல் ஜெல் டெக்னாலஜி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது டூவல் ஐசோடோப் இருக்குது. பொட்டாசியம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நாம் தீக்குச்சியில் பயன்படுத்துகிற பொட்டாசியம், இந்த பொட்டாசியம் நம்ம 100 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். தீப்பெட்டி, அதுக்குள்ளே பொட்டாசியம் 40ன்னு ஒன்று இருக்குது, அணு சிதைவு. அது போக நாம் 100 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற கிராஃபைட் என்கின்ற பென்சில். இந்த பென்சில் என்பது, அந்த பென்சில் C12ன்னு சொல்லுவாங்க. அறிவியல் அடிப்படையில் C12, C13, C14, இதெல்லாம் வந்து ஐசோடோப். இதில் இந்த C14 என்பது நிலையற்றது. அது உள்ளே இருந்து வெளியே போகும். அந்த நேரத்தில் நிரப்புவதற்காக காற்றில் இருக்கிற நைட்ரஜன் 14 உள்ளே வரும். இதை வந்து நான் தொடர்ந்து கவனித்து எதிர்காலத்தில் நாம் செத்துப்போன டீரோசெல்லையும் உயிர்ப்பிக்க முடியும். ஆற்றல் பயன்படுத்த முழுமையாக இருக்கிற, அதாவது 1.5 வோல்ட் 6 ஆம்பியர் இருக்கக்கூடிய இந்த டீரோசெல் டூயல் பீட்டா டிகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை நான் பயன்படுத்திக்கலாம். இதை தொடர்ந்து நான் கண்டுபிடிச்சது தான் இது. 3 வகையான தொழில்நுட்பம் இருக்குது அணுவை பற்றி. அணுவை பிளத்தல் கடுமையான செலவு, அணுவை சேர்த்தல் கடுமையான செலவு, இன்னும் நிரூபிக்கலை. ஆனால் அணுவை தானாக ஆட்டோ பீட்டா டிகே அப்படின்னு சொல்லி தானாகவே சிதைக்கின்ற பொழுது ஆற்றல் வெளிப்படும். அணுவை பிளந்தாலும் ஆற்றல் வெளிப்படும், அணுவை சேர்த்தாலும் ஆற்றல் வெளிப்படும், அணுவை தானாகவே சிதைக்கின்ற பொழுது ஆற்றல் வெளிப்படும். அதுக்கான ஊடகம் தான் இந்த டீரோசெல். இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 3 வோல்ட்டாக இருந்தது, இப்பொழுது 2.6 வோல்ட்டில் நிற்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு புது செல்லாக இருந்தாலுமே அது குறிப்பிட்ட அளவுக்கு அது குறைஞ்சி ஒரு கட்டத்தில் நிற்குது. அதை நான் கவனிச்சுக்கிட்டே வர்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2.6 அந்த வோல்ட்டில் நிற்குது. ஆம்பியர் பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி ஆம்பியர் இருக்குது, அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஹிட்டனாக இருக்குது, மறைஞ்சிருக்கு. மல்டிமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டா டிகேயில் இருக்கிற ஆம்பியர் காட்டுறதில்ல. அது ஒரு 500 மில்லி ஆம்பு, 200 மில்லி ஆம்பு, 100 மில்லி ஆம்பு மட்டும்தான் அது காட்டுறது. அதிகப்படியே காட்டுறதில்ல. அது இருந்துட்டு அது என்னன்னு விஞ்ஞானத்தில் பதில் சொல்லலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி 25, இந்த ஏறத்தாழ 25 நாள் ஆச்சு. உண்மையாலுமே ஒரு டீரோசெல்லுடைய கெப்பாசிட்டி தகுதி பார்த்திங்கன்னா 6 நாளுக்கு மேலே எரியாது. தொடர்ந்து 2 எல்இடி எரிச்சிங்கன்னா
6 நாளைக்கு மேலே எரியாது. ஒரு நாளைக்கு 1 ஆம்பியர் தேவை. குறைஞ்சபட்சம் 480 490 மில்லி வோல்ட் இருக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 1 மில்லி ஆம்ப், 1 ஆம்பியர் 1000 மில்லி ஆம்ப். ஒரு எல்இடி எரியணும்னா 480 மில்லி ஆம்பியர் தேவை. ஏறத்தாழ 500 மில்லி ஆம்ப்னு வச்சுக்கலாம் ஒரு கணக்குக்காக. அப்போ ஒரு நாளைக்கு 2 எல்இடி வெள்ளை ஒயிட் எல்இடி எரியணும்னா 1 ஆம்பியர் தேவை. அப்படின்னா 25 நாளுக்கு 25 ஆம்பியர் தேவை. ஆனால் உண்மையாலுமே இது இருக்கிறது 6 ஆம்பியர் தான். 25 எங்கே, 6 எங்கே, 19 ஆம்பியர் எங்கே இருந்து வந்தது? சாதாரண விஷயம் அல்ல. அதனால தான் சொல்கிறேன், இது டூவல் பீட்டா டிகே சிஸ்டம். அதனால தான் பானு நானோ உலகத்தின் முதல் கண்டுபிடிப்பு. அணுவை சிதைக்கின்ற பொழுது, தானாகவே சிதைக்கின்ற பொழுது அதை எப்படி நாம் அறுவடை செய்வது? இது வந்து அட்வான்ஸ்டு தமிழ் அப்ளைடு குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். ஆல்ரெடி எனர்ஜி ஹேஸ் எக்ஸிஸ்டட். எனர்ஜி வந்து நாம் வந்து தயாரிக்கணும் அவசியம் இல்லை. அது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பிக் பேங்கில் எல்லாமே தொடங்கிடுது. மேற்கு நாட்டினுடைய ஆராய்ச்சி தவறாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. மேற்கு நாட்டு ஆராய்ச்சி தவறாக இருக்கிற காரணத்தினால அது வந்து நாம் வந்து தவறாக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து ஆற்றலை வந்து நம்ம வந்து அழிக்கவும் முடியாது, ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தீர்ந்து போகிற எரிவலை பயன்படுத்தி நம்ம தப்பாக கணக்கு போட்டு எல்லாம் குட்டிச்சவர் முண்டாங்களாக மாறிட்டு. இதுக்கு காரணம் வெள்ளைக்காரர்களுடைய ஐரோப்பியர்களுடைய ஆராய்ச்சி முறை தவறானது. இப்போது தமிழ்நாட்டினுடைய ஆராய்ச்சி முறை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக அறிவில் சிறந்தவர்கள். ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐரோப்பிய நாகரிகத்தில் விண்வெளியை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சூரியன் என்பது ஞாயிறுன்னு பேர், செந்நாயிறுன்னு பேர் வைப்பாங்க. செந்நாயிறுன்னு சிகப்புன்னு அர்த்தம். செம்பூதம் ரெட் ஜெயண்ட் சொல்லுவாங்க. ரெட் ஜெயண்ட்னாவே அது விரைவில் பல கோடி ஆண்டில் தன்னை ஆற்றலை இறந்து விடும் அர்த்தம். அதனால் செந்நாயிறுன்னு பேர் வச்சாங்க. அது மட்டும் இல்லை, செந்நாயிறு ஓடிக்கொண்டிருக்கிறது, நிலையில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. தன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு ஈர்ப்பசியோடு பறிப்போடு கவர்ச்சியோடு ஓடிக்கொண்டிருக்குன்னு பதிவு செய்கிறாங்க. புறநானூற்றில் முதுகுந்தன் சாத்தன் என்பவர் சோழ நாட்டு மக்களுடைய அறிவு வளத்தை பேசுகிறார்கள். மிகப்பெரிய கண்டுபிடிச்சாங்க. குறைந்த 2000 ஆண்டுகளாக மதவெளி சிந்தனையில் ஈடுபட்ட காரணத்தினால் அவர்கள் சொந்த அடையாளத்தை இழந்து விட்டார்கள். அதே நேரத்தில் வெள்ளைக்காரர்களுடைய தவறான கல்வி முறையின் காரணமாக, குமாசா கல்வி முறையினாக ஆராய்ச்சி பண்ணுறது நிறுத்திக்கிட்டாங்க. இந்த 2000 ஆண்டுகள் முன்பாகவே 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை கண்டுபிடித்தார்கள், கரிம தாதுக்களை கண்டுபிடித்தார்கள், சிகப்பு கருப்பு பானை ஓடுகளை கண்டுபிடித்தார்கள். தங்க தாயக்கட்டையில் பெண்களுடைய பெயர் இருந்திருக்கிறது, பானையில் பெண்களுடைய பெயர் இருந்திருக்கிறது. இன்றும் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு வந்து பாத்திரக்கடையில் பேர் எழுதுவாங்க. இதெல்லாம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற பழைய பழக்கம், இந்தியாவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிய பழக்கம். இந்த 2000 ஆண்டுகளாக கேளிக்கையிலும் கூத்தாட்டத்திலையும் விபச்சாரத்திலையும் இறங்குற காரணத்தினால புதுசாக கண்டுபிடிக்க முடியல. மீண்டும் நாம் இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆக இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. ஆக நாம் எதிர்காலத்தில் இந்த டபுள் பீட்டா டிகே அப்படிங்கிற ஒரு அறிவியல் ஞானம் தான் வரப்போகுது. இது வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த அல்கலைன் பேட்டரி, அதாவது யூனியன் கார்பைடு அமெரிக்க நிறுவனமான தயாரிப்பான எவரிடே பேட்டரி நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அது 1 மாதம்தான் அது தாக்கு பிடிச்சிது. அது புறக்கட்டமைப்பு எக்ஸ்டர்னல் பாடி வந்து பார்த்திங்கன்னா, அது நெகட்டிவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிங்க் தகடு தான். ஆனால் அந்த ஜிங்க் கரைஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து அது சிங்கிள் பீட்டா டிகே, இது வந்து பார்த்திங்கன்னா டீரோசல், இது டபுள் பீட்டா டிகே. அதனால் இந்த 25 நாள் ஆகியும் இந்த வெளிச்சம் வந்து 2.6 வோல்ட் நின்றுருக்குது.
தொடர்ந்து இது ஒரு ஒரு 10 நாளாக இந்த 2.6 வோல்ட்டில் நிலைச்சி நின்றுருக்குது. இப்போ எத்தனை நாள் குறையும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 30 நாள் ஆக போகுது, 25 நாள் ஆச்சுங்களா, இன்னும் 5 நாள் போச்சுன்னா 30 நாள் ஆயிரும். அப்போ நான் இதை பற்றி விளக்கம் சொல்கிறேன். ஆக நாம் வந்து சிங்கிள் பீட்டா டீக்காவும் பயன்படுத்தியாச்சு, டபுள் பீட்டா டீக்காவும் பயன்படுத்தியாச்சு. டபுள் பீட்டா டீக்கேனா அது பொட்டாசியம் K 40 கிராஃபைட் C14 சேர்ந்தது தான். அப்போ 25 நாளுடைய இதை நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 25 ஆம்பியர் இது கொடுத்துருக்குது. அப்படி நான் இந்த 6 ஆம்பியர் கழிச்சிட்டா கூட 19 ஆம்பியர் எங்கேருந்து வந்துச்சு, அதான் விஷயமே. இன்னும் நாம் இதை வந்து தொடர்ந்து இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த தொடர்ந்து இது 2.6 வோல்ட்டு எத்தனை நாள் நிற்குதுன்னு பார்க்கணும். இப்படியே நின்றுச்சுன்னா நாம் மேற்கொண்டு விளக்கம் நான் சொல்கிறேன். எதிர்காலத்தில் நாம் இந்த நேச்சுரல் பீட்டா டீக்கை பயன்படுத்தி பூமியிலும் மலிவான மின்சாரத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும். இதை வந்து 20 கிராம், இதுவே அரை ஆம்பியர் தருதுன்னா 20 கிலோ செஞ்சோம்னா நிச்சயமாக 1 மணி நேரத்துக்கு 3 யூனிட் நம்ம தயாரிக்க முடியும். ஒரு நாளைக்கு 72 யூனிட் தயாரிக்கல ஒரு கற்பனையை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.